ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஷாமி கபாப் தான் செய்ய போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி ஷாமி கபாப் நீங்கள் இதே மெத்தட் வச்சு செஞ்சு பார்த்தா சாப்பிட்றதுக்கு அவ்வளோவே 100% டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பாருங்க, உள்ளே கூட நல்லா சாஃப்டாக இருக்குது, மேலே கிறிஸ்பியாக இருக்குது. நீங்கள் முதல் தடவை செஞ்சால் கூட டேஸ்ட்டு சூப்பராக வரும். பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல பாருங்கள், இது 1/4 கிலோ மட்டன் கறி பீசஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பீசஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். கூடவே மசாலா சேர்த்துக்கலாம். இது 4-5 பல்லு பெருச பல்லு பூண்டு, 2 இன்ச் இஞ்சி இந்த மாதிரி ஸ்லைசஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெருச வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். இது தனியா க்ரஷ் பண்ணி 1 ஸ்பூன். இது தனியா பவுடர், தனியா தூள் 1 ஸ்பூன். 3/4 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம். கரம் மசாலா பவுடர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த வாசனம் அந்த பவுடரில் கிடையாது. 1/2 ஸ்பூன் சீரகம், 10லேருந்து 12 இது கருவேப்பிள்ளை, ஃப்ரெஷ் மல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க. இது தேங்காய் சின்ன 2 பீஸ் எடுத்து சின்ன சின்ன பீசஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கடலைப்பருப்பு சும்மா 50 கிராம் போதுங்க. நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரில் போட்டு 1 கிளாஸ் தண்ணி 250 ml கரெக்டாக வந்துடும். பாருங்கள், சும்மா 3 விசில் போதுங்க. லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம் வச்சு 3 விசிலுக்காக நல்லா வேகட்டும். 1 கிளாஸ் தண்ணி சரியாக வந்துடும். கம்மியாக இருந்தால் சும்மா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாமே நம்ம தண்ணி உள்ளவே வரணும். பாருங்கள், ஆஃப்டர் 3 விசில் நம்ம மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகிட்டே இருக்குது. கூல் ஆகிட்டு பிறகு ஜாரில் போட்டு 2-3 டைம்ஸ் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே தேவையில்லைங்க. இந்த மசாலாவில் தண்ணி இருந்தால் கூட சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. எல்லா தண்ணி மசாலாவில் அப்சர்வ் ஆயிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். 2-3 டைம்ஸ் இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு பிறகு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்தால் நம்ம ஷாமி கபாப் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வாங்க ஷேப் ரெடி பண்ணி காட்டுறேன். மீடியம், சின்னது இல்லைனா பெருசாக ஷேப் கூட நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து 2 கை நடுவில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதுங்க. நம்ம ஷாமி கபாப் ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, எப்படி ஈஸியாக வந்துருக்கு பாருங்கள். 2வது ஷேப் காட்டுறேன். பாருங்கள், அதே மாதிரி கொஞ்சம் ரவுண்டாக எடுத்து இந்த மாதிரி இது கூட ஷாமி கபாப் கூட சொல்லலாம். பாருங்கள், உங்கள் பிடிச்ச ஷேப் நீங்கள் செஞ்சு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது மசாலா நீங்கள் ஒரு தடவை ரெடி பண்ணி பார்த்தா அடிக்கடி இதே மாதிரி செய்வீங்க. தவா அடுப்பில் வச்சு சூடு ஆகிட்டு பிறகு மீடியம் வச்சு எண்ணெய் முதல்ல போடாதீங்க. இந்த மாதிரி ஷாமி போட்டு உடனே நம்ம ஃப்ரை பண்ணால் ஷாமி சாப்பிட்றதுக்கு எண்ணெய் வந்துடும். அதுக்காக ஆயிலி ஷாமி கபாப் வாணுங்க. இந்த மாதிரி மேலே எண்ணெய் போட்டு ஷெல்லோ ஃப்ரை பண்ணால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு ஷாமி கபாப் சூப்பராக இருக்கும், ஆயில் ஃப்ரீயாக இருக்கும். முதல்ல எண்ணெய் போட்டு நீங்கள் மேலே ஷாமி போட்டு ஃப்ரை பண்ணால் அது எல்லா எண்ணெய் ஷாமியில் வந்துடும். அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மேலே எண்ணெய் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நம்ம ஷாமி கபாப் சூப்பராக இருக்கும். கலர் பாருங்கள். அடுப்பு மீடியம் வச்சு எப்போவுமே ஃப்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சொல்லவே கூடாது, அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இது சைடில் வச்சுட்டு 2வது டைம் சென்டரில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூட சூட சாப்பிட்டோன்னா இந்த ஷாமி கபாப் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அவ்வளோவே நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு உடனே மேலே கொஞ்சம் எண்ணெய் போடுங்க. அப்படியே ஃப்ரை பண்ணாதீங்க. ஷெல்லோ ஃப்ரை பண்ணதான். ஷெல்லோ ஃப்ரை கூட இல்லைங்க, சும்மா ரோஸ்ட்டு இல்லாது கொஞ்சம் எண்ணெய் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளோவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக இதே மெத்தட் இதே மசாலா போட்டு ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபி எப்படி இருந்துச்சு? ஏன்னா மேலே கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள்.